கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் போதைப் பொருள் பயன்படுத்துவதை தலைமை ஆசிரியரிடம் கூறியதாக மாணவனை சக மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்கிட கேட்கலாம். சிவக்குமார், வணக்கம். என்ன நடந்தது அந்த பள்ளியில்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தக்கலை அருகே பறக்கோடு பகுதியை சேர்ந்த வில்சன், இவரது மகன் அடித் டிஜ்லின் தக்கலை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 10வது படித்து வருகிறார். இவர் பள்ளியில் அவரோட படிக்கும் சில மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதாக மாணவன் தலைமை ஆசிரியரிடம் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து தலைமை ஆசிரியர் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்களை அழைத்து அவங்களை எச்சரித்து அனுப்பியுள்ளார். இதனால் அந்த போதை பழக்கத்துக்கு ஆளான மாணவர்கள் இந்த அடிக்டின் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்று 14வது தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு வாங்குவதற்காக பள்ளிக்கு வந்த அடிக்டியை அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்கள் சரமாரியாக தாக்கி உள்ளனர். இதில் மாணவன் சம்பவ இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பள்ளி ஆசிரியர்கள் மாணவனை மீட்டு தக்கலை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு வந்தனர். இங்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்த போது பரிசோதித்த மருத்துவர் மேல் சிகிச்சைக்காக மாணவனை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாணவன் தாக்கப்பட்ட சம்பவம். விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.